வந்துக்கிறது லவ்லி பாய்ஸ் கேமிங். இந்த நம்ம என்ன பார்க்க போறோம், மைண்ட் கிராஃப்ட் மேன்ஷன். ஸோ அதில் நம்ம இப்போ விளாட போகிறோம். கொஞ்சம் நாங்கள் கட்டி வச்சுருந்தோம் ஆஃப்லைனில். ஏன்னா கொஞ்சம் காசு ஏற்றுறோம், உங்களுக்கு கொஞ்சம் போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் கொஞ்சம் கட்டி வச்சுக்கிறோம். ஆமாம் கைஸ். ஓகே கைஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆமாம், அப்புறம் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் வரும். நீங்கள் லைக் போட்டு ஆமாம். இப்போ எனக்கு 4 அயன் வந்துக்குது. ஸோ இதெல்லாம் நான் போய் விற்றுட்டு வரேன். சரியான அடி. என் வீட்டில் தூங்கிட்டு இருக்காங்களா காய்ஸ், அது சரியான அடி காய்ஸ். ஓகே, இப்போ நம்ம இது பண்ணிடலாம். திரும்ப போய் வந்து நான் விற்றுட்டு வரலாம். அயனா வாங்கிக்கூடா. ஓகே, 800 தந்துடுறோம் 4 அயனுக்கு. நம்ம வீட்டுக்குள்ளே போய் நம்ம அப்கிரேட் பண்ணலாம். சாரி கைஸ், லைட்டாக லேக் ஆகும், மன்னிச்சுக்கோங்க. நல்லவா 500 இல்லையா விளங்கிடு. ஓகே, இப்போ நம்ம கோலை போய் விற்றுட்டு வரலாம். இருங்களேன், செட்டிங்ஸில் போயிட்டு லவ்லி பாய்ஸ் கேமிங் எனக்கு செம்மையாக ஃபோனில் லேக் ஆகுது. 1 minute. செட்டிங்ஸில் போயிட்டு இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒழுங்காக இருக்குது. ஓரளவு ஓகேவா? 4000 எனக்கு கிடச்சிக்குது. இப்போ என்கிட்ட 1000 ரூபா இருக்குது. நம்ம போய் நான் ஒர்க்கர்ஸ் கொஞ்சம் வேகமாக வேலை பார்க்குறது நம்ம அப்கிரேட் பண்ணுவோம். அதை அப்கிரேட் பண்ணால் நம்மளுக்கு வேகமாக வரும். என்னடா ஆச்சு, என்னடா ஆச்சு? சாரி கைஸ், அவங்களுக்கு ஒரு ஃபோன் வந்துக்குது. ஏன் ஓப்பன் ஆக மாட்டேங்குது இது? என்னங்க ஆச்சு? ஏங்க இது ஓப்பன் ஆகி தொலை மாட்டேங்குது? ஓ, நான் போட்டேனா அப்கிரேடு? இப்போ கொஞ்சம் வேகமாக பண்ணுறானு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். போன வீடியோ பார்த்துருந்தேன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். கொஞ்சம் மெதுவாக பண்ணியிருந்தா வேணும். இப்போ கொஞ்சம் வேகமாக பண்ணுறானு, அவ்வளோதான். ஓகே, ரிசர்ச்சர் வாங்கலாம். ரிசர்ச்சராக நம்மளுக்கு கொஞ்சம் காசு தர்றான். ஸோ அதனால் நம்ம அவனை வாங்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆமாம், என்னென்னமோ வாங்க சொல்கிறான்னு வேறு வழியில். ஓ, 58 நைஸ். இதெல்லாம் நம்ம போய் விற்றுட்டு வரலாம். இப்போ நான் வேகமாக ஒர்க்கர் வேகமாக வேலை பார்க்குறது வாங்கி போட்டனால வேகமாக போட்டு இப்போ நம்மளுக்கு நிறைய காசு வரும். அதனால நம்ம கொஞ்சம் ஒர்க்கர்ஸ் வாங்கலாம். ஸோ இதுதான் பிஸ்னஸ். நீங்கள் இந்த கேம் விளாண்டினா நீங்களும் இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். ஓகே, ஐ திங்க் நான் இதை வாங்கி போடுறதுக்கு போய் அவனுக்கு எக்ஸ்ட்ரா காசு தர்றது நான் போய் வாங்கி போட்டுறேன். வாவ், இது நல்லா இருக்குங்க. இப்போ நான் ஹோம் ஹோமுக்கு வந்துடுவேன். நல்லா இருக்குல்ல? நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் வேறு ரூம்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் ஹோமுக்குங்க வந்துடுவீங்க. இல்லை தான் இப்போ உங்கள் ஃப்ரெண்டு வீட்டை பார்க்க போகிறதுனால கூட போகும்போது வாங்கிக்கலாங்க. நான் போய் லவ்லி பாய்ஸ் கேமிங் வீட்டுக்கு போய்க்கிறேன். ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு நான் போய் இது அப்கிரேட் பண்ணணும். எனக்கு இந்த இது ஓப்பனே ஆகி தொலைய மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. இந்த இது ஓப்பன் ஆக தொலைய மாட்டேங்குது. குண்டு எடுக்கிறோங்க, பண்ணி மட்டும் சாப்பிடுவோம். இது எனக்கு இது ஓப்பன் ஆக மாட்டேது. வெயிட் பண்ணுங்க, நான் வரேன். நான் அந்த பக்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம விளாட ஆரம்பிக்கலாம். நான் இதை வந்து லோ கிராஃபிக்ஸில் வச்சுக்கிறேன். ஏன் இது லோ கிராஃபிக்ஸ் போக மாட்டேங்குது? இது இப்போ நான் ஹை கிராஃபிக்ஸில் வச்சா எனக்கு ஹேங் ஆகுமேடா. ஓகே, வச்சு விளாடும் கொஞ்ச நேரத்துக்கு. என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஐ திங்க் இப்போ ஹேங் ஆக ஆரம்பிக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியும்.
ஓகே அவ்வளோதான் மேக்ஸ் பண்ணிட்டோம் நம்ம ஒரு இதை. இன்னும் உனக்கு 5000 ஐயாவில் நான் மேக்ஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் காசுக்கு தான் ஏதாச்சும் வாங்க முடிஞ்சதை நான் வாங்கிட்டு வரேன். ஓகே இப்போ நான் என்னால் வாங்க முடிஞ்சது ஃபுல்லாக வாங்கி இப்போ என் காசு 1 ரூபா கூட இல்லை. அடுத்தது 5000 வேணும் உனக்கு வேகமாக வேலை பார்க்கணுன்னா. ஓகே இப்போ நம்ம ஐயனை பிக்கப் பண்ணலாம். ஐயன் வாயன் லாஸ்ட்டு இதை மட்டும்தான் நான் லாஸ்ட்டு இருக்கிற மட்டும்தான் வாங்கிட்டு போனேன். எனக்கு 3 பேர் தூங்கிட்டாங்க. இப்போ என்னால் இதில் வந்து இந்த இது இருக்குல்லங்க, இதில் வந்து ஃபஸ்ட்டு 3 வைக்க முடியும். இப்போ 5 வைக்கலாம். பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நம்ம இப்போ 6 இது நம்ம வாங்க முடியும். உனக்கு எத்தனை நீ அதை அப்படியே அப்டேட் பண்ணுறியா? ஸோ இப்போ நம்மளுக்கு 6 கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவும் காசு கிடைக்கும். ஸோ இது ஒரு நல்ல விஷயம். நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் இந்த கேம் விளாடும்போது கொஞ்சம் வேகமாக இந்த கேம் முடிக்கலாம். ஓகே நம்ம லேபீஸ்க்கு போயிட்டு முடிச்சிடுவோம் गाइस. ஆமாம் இந்த வீடியோ நம்ம லேபீஸோட முடிச்சிக்கலாம். ஓகே ஓகே திரும்ப கட் பண்ணுறேன். திரும்ப இது பண்ணுறேன். லவ்லி பாய்ஸ் உங்கள் வீட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணவா? ஆமாம் ஏன்னா நம்மளுக்கு இப்போ ஹெல்ப்புக்கு நம்மளுக்கு ஆள் தேவைப்படுது. நமக்கு யாருமே இல்லை. விட்டுட்டு உங்கள் வீட்டில் வந்து ஒர்க்கரை வாங்கி போட்டு 21 ஆயிடுச்சு. 21 ஆயிடுச்சு. எவ்வளோ கிடைக்க போகிறோன்னு தெரியல. ஓகே இப்போ நம்மளுக்கு இன்னும் 2 இருக்குது. 5000 கிடச்சிருச்சா? எத்தனை ஆயிரம் வித்தா? 21 ஆயிரம்க்குமா? அடி நான் இன்னும் 5000 கூட தொடர. ஓகே இப்போ நம்மளுக்கு 6 இது கிடச்சிருச்சு. நம்ம இப்போ இதுக்கு போவோம். ஓகே இங்கேருந்து விற்போம். இப்போ நம்மளுக்கு ஒரு 2 கிட்டத்தட்ட 1200 கிடச்சிக்குது. அதுக்கப்புறம் இப்போ நம்ம கோலை போய் விற்கலாம். இப்போ வாங்க கோலை விற்கலாம். கோலை எவ்வளோ? ஒரு 31 சென்ட்டுக்கிட்டு. எனக்கு காப்படி 80 சென்ட்டுச்சு. 81 பரவாயில்ல. ஓகே கோலும் வித்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம காப்பர் வைக்கலாம். 7000 எனக்கு கிடைச்சிச்சு. நைஸ் நைஸ். 6000 தந்துக்கிறேன். இது வாங்கிட்டு போட்டு பாருங்க. 32,000 காப்பர் சென்ட் இருக்குது. ஓகே இதெல்லாம் நம்ம போய் விற்றுட்டு வரலாம். ஓகே இப்போ நம்ம இதெல்லாம் விற்றுட்டு எங்கள் அம்மா வரலாம். ஓகே இப்போ நம்மளுக்கு 4000 இருக்குது. இன்னும் கொஞ்சம் காசு வேணும். அப்புறம் நம்ம இந்த ஒர்க்கரை வேகமாக ஒர்க் பண்ணுறது வாங்க முடியும். ஓகே தாங்கடா போதும்டா நீங்கள் வேலை பார்த்ததுலாம். அந்த சைடு கத்துறது இருக்குது गाइस. ஆமாம் இன்னும் இதுக்கப்புறம் கோல்டு இருக்குது. அதுக்கப்புறம் டைமண்ட். அதுக்கப்புறம் நெதரைட் இருக்குது. ஆமாம் இல்லை நம்ம நிறைய பாட்டு போடணும். ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல்லாக பாருங்கள் गाइस. ஆமாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேம் நம்ம விளாட்லாமா வேணாமா அப்படின்னு உங்களுக்கு தோணும். $20,000 அடுத்ததுக்கு லவ்லி பாய்ஸ் கேமிங் வீட்டுக்கு நான் போயிட்டேன் गाइस. லவ்லி பாய்ஸ் ஸ்டோன் வால் கூட என்னால் வாங்க போக முடியல. அந்த அளவுக்கு பிச்சைக்காரனாக இருக்கிறேன் நான். ஓகே வாங்க. உங்களுக்கு கண்ணாடியே வாங்கி போடலையா? காசு இல்லை. வாங்க வந்து வேலை பாருங்கள். ஓகே ஓகே நான் 2 வேலை பார்க்குறேன், நீ 2 வேலை பார்க்குற. ஓகே வேங்கம்மா. ஓகே 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 இப்போ நம்ம இப்படி பண்ணுறதுனால கொஞ்சம் வேகமாக நம்ம பண்ணலாம். பாருங்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே வேகமாக நம்ம இது பண்ணலாம். ஓகே இப்போ நம்ம இது பாலிஷ் பண்ணி நம்ம அனுப்பி விட்டுறலாம்.
ஓகே வா இது வா வந்து வை. இந்தா வரேன். வெயிட். அந்த கல்லை வை. ஒர்க் பண்ணாத. இல்ல ஸ்டார்ட் பண்ணி சோலோடு ஒர்க் பண்ணாத. அந்த ஒரு கல்லை ஏதோ ஒர்க் பண்ணு. இதை சொல்லலை, நான் அந்த ஃபயரை சொன்னேன். ஓகே இப்போ தான் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்மள்கிட்ட 10 இருக்குது. ஸோ நம்ம 10 வேலை பார்க்கலாம். சாரி 10 இல்லை, 11 12 இருக்குது நம்மள்கிட்ட. 12 இருக்குதா? இது எல்லாத்தையும் நம்ம விற்று கொஞ்சம் ஒர்க்கர்ஸ்லாம் வாங்கி போடலாம். ஆமாம் காசு இதில் பண்ணமாக்க கொஞ்சம் நிறைய காசு கிடைக்கும் அயனுக்கு. ஆமாம், ஐயனுக்கு கொஞ்சம் நிறைய காசு கிடைக்கும். ஸோ அதனால நம்ம கொஞ்சம் வேகமாக போடலாம். இன்னும் எத்தனை இருக்குது அங்கே? இன்னும் ஒன்று, இன்னும் இந்த இது அதுக்கடுத்து அங்கே ஒன்று இருக்குது. பண்ணு பண்ணு வேறு இப்போ 13 வந்துக்குதுங்க. எப்படிங்க? 14. ஓ ஆமாங்க 14ங்க. எப்படின்னு எனக்கே தெரில. ஓகே நான் போய் வச்சுட்டு வரேன். இப்போ நான் எங்கள் வீட்டுக்கு போய்த்தரேன். அதுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்தா நீ வீட்டுக்கு போயிடுவா. இப்போ நம்ம விற்கலாம். வாவ், நம்மளுக்கு ஒரு 3000 ரூபா கிடச்சிக்குது. பரவாயில்லை. கோல் சலிச்சு எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது. நான் 2 இதை ஃபுல்லாக அப்டேட் பண்ண போகிறேன். இப்போ போய் காப்பாடு போய் பார்ப்போம் எவ்வளோ சொல்லிட்டு தெரியல. காப்பாடு 70 தொட்டுருச்சு. நெக்ஸ்ட் ஒரு அயனை போய் பார்க்கணுமாச்சு. ஓகே நான் ஃபாஸ்ட் ஒர்க்கிங் எல்லாருக்கும் வாங்கி போட்டேன். ஏன்னா அப்புறம் கொஞ்சம் வேகமாக ஒர்க் பண்ணோன்னு நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. யா காசு காசும் வரும். காப்பாடு எனக்கு 8000 ரூபா கிடச்சிருச்சு காப்பாடுனால. எவ்வளோ இருந்துச்சு உனக்கு கப்பலில்? எனக்கு காப்பாடில் எவ்வளோ வந்துச்சு பார்க்கலையே. ஆனால் அப்புறம் எனக்கு கொஞ்சம் யூஸ் ஆனா கொஞ்சம் ஆள்லாம் வாங்கி போட. ஸோ அதான் கேட்டேன். ஓகே நம்ம இன்னும் 2 ஆள்லாம் வாங்கி போடணும். இதெல்லாம் வாங்காதடா. நான் இப்போ போய் அயனை பார்க்க போகிறேன். அவ்வளோதான், எல்லா ஒர்க்கரையும் நான் இப்போ வாங்கிட்டேன். இப்போ நான் ரீஸ்டாக் வாங்க. 80 வந்துடுச்சு எனக்கு. நைஸ். நிறைய காசு வரும் பாரு. ஹோம் கொடு. நான் குண்டன் கட்டி கொடுத்தேன். எவ்வளோ கிடைச்சிது? 16,000. அம்மா 16,000 ரூபா கிடைக்கிது. பரவாயில்லை. 80 எனக்கு. நம்மளுக்குன்னா இருக்கிறோமே பேச்சக்காரன். போய் லேப்பீஸ் அன்லாக் பண்ணு. 20,000 ரூபா கேட்குறாங்க. நெக்ஸ்ட் இருக்கு. லேப்பீஸ் அன்லாக் பண்ணு. அன்லாக் பண்ணிட்டேன். லேப்பீஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டேன். லேப்பீஸ் மேலே உள்ளது மட்டும் நான் முடிக்கிறேன். சீக்கிரமாக வேலை பார்க்குறது. ஏதாச்சும் போய் வாங்கிட்டு வாங்கி போட போகலாம். கைஸ் 50,000 ரூபா இருக்குது. லேப்பீஸுக்கு எவ்வளோ வந்துச்சு? லேப்பீஸ்க்கு 5,000 ரூபா. ஒன்றா? ஒரு லேப்பீஸா? இல்லை லேப்பீஸ் இங்கே கவுண்டர் இங்கே இருக்குதோ. நான் பார்க்கல லேப்பீஸ் கவுண்டர் என்ன. அப்புறம் பார்க்கலாம். ஒன்றுக்கு நான் பார்க்கல. 2 வேலையை முடிச்சுட்டு பாருங்க. பாருங்க நடத்துங்க. வச்சுக்கிறேன். 8,000 மோடியாப்போ. என்னது 8,000? 8,000 8 லேப்பீஸ்க்கு. என்னதுல? அயனுக்கு நீ 5 இது வாங்கில, லேப்பீஸ்க்கு 8 இது வைக்கிறது. அதை நீ அப்கிரேட் பண்ணிப்போ. அப்கிரேட் பண்ண மட்டும் வரும். அப்கிரேட் பண்ணேன். இதுக்கப்புறம் 8 வந்துக்குமே. ஓகே போடு, எல்லாரும் அடியா போடு. தூங்குறானுங்க. மண்டையிலே போட மாட்டியா? அதான் மண்டையில் போட்டேன். லேப்பீஸ்க்கு ஒன்றுக்கு எவ்வளோ ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு வருவோம் கைஸ். அதனால நான் ஒன்றுக்கு மட்டும் போய் விற்க போகிறேன். ஒன்றுக்கு எவ்வளோ வர போகிறேன்னு
மறந்துக்கிட்டே இருக்கேன் இந்த ஹோமை கொடுக்க. வேகமாக இது பண்ணுங்கடா. லேபிஸ் ஒன்று 500 தானா? ஒரு லேபிஸ்க்கு 500 ரூபா. நீங்கள் என்ன இவ்வளோ சீப்பானமாக நினைக்கிறியா? 500 ரூபான்றான். ஒரு 500 தான் ப்ரோ கிடைக்குது. 500 ரூபானா எவ்வளோ காசு தெரியுமா எங்களுக்கு? ஆனால் நம்மளுக்கு இப்போ 500 பெரிய காசுண்ணா. இந்த கேமில் நானும் சொல்கிறேன். கேமில் உனக்கு 500 எவ்வளோ பெரிய காசா? ஒரு லேபிஸ்க்கு 500 ரூபா நினச்சி பாரு. 20,000 ரூபா நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். அப்புறம் 4 லேபிஸ் 2000 ரூபா. 10 லேபிஸ் வாங்கினா 50,000 ரூபா. ஓகே, நம்மள்ட்ட 26,000 எனக்கு. ஸோ நம்ம எல்லாம் விற்றுட்டு ஃபஸ்ட்டு ஒருத்தர் வாங்கிட்டேன். நைஸ். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. 26 இது இருக்குது. நம்ம இப்போ இதெல்லாம் விற்றுட்டு போய் லேபிஸ் அன்லாக் பண்ணுறோம், மாஸ் பண்ணுறோம். லேபிஸ் அன்லாக் பண்ணால் 5,000 ரூபா. 2000 6,000 ரூபா தான் இருக்குது. 5,000 ரூபா லேபிஸ் அன்லாக் பண்ணேன். ரொம்ப காசு அதிகமாக கேட்குறானுங்க ஒன்றும். 20,000 ரூபா சேர்த்து அதை போய் வாங்கணுங்க. காசு அதிகமாக்கிக்கிட்டே இருக்காங்க. நான் சாரி காய்ஸ், கொஞ்சம் இதாகிடுச்சு. ஓகே 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 இப்போ நம்ம வாங்க. ஓகே, மறந்துடாதீங்க லைக் பண்ணுங்க, ஆமாம், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாவ், என்னென்னமோ வந்துக்குது. பரவாயில்லை, நல்லா தான் இருக்குது. ஃபுல்லாகவே இந்த வீடியோ பார்க்க மாட்டேங்கிறீங்க guys. ஆமாம் guys, நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது, கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. பண்ணுங்க guys. ஆமாம் guys, நம்ம 50 சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே இருந்தால் நம்மளால் லைவ் போட முடியும். 50 சப்ஸ்கிரைபர் வந்தோட லைவ் போடுறோம், நம்ம எல்லோரும் மாஸ் பண்ணுறோம். ஓகே guys, இது என்னடா ஒரு ஓகே. இப்போ நம்ம போய் இது பண்ணலாம், கோலை போய் எடுக்கலாம். சரி ஓகே guys, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நீங்கள் லைக் பண்ணாமல் இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் போட்டுருங்க, ஷேர் பண்ணுங்கள். பாய் 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 பாய்.